வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரியில் கிங் ஜானோட ரூலை பற்றி பார்க்கலாம் வாங்க. கிங் ஜான் பிரிட்டனை 1199லேருந்து 1216 வரைக்கும் ஆண்டார். இவருக்கு முன்னாடி ஆண்ட முதலாம் ரிச்சர்டோடைய சகோதரர். ஆனால் இவரோட அரசாட்சியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய சீஃப் பேரன்ஸ், அதாவது அவருடைய தளபதிகள், அதுக்கப்புறம் சர்ச் சார்பாக ஆர்ச் பிஷப் ஸ்டீஃபன் லாங்டன், அப்புறம் இந்த டவுன் சார்பாக மேயர் ஆஃப் லண்டன், இவங்கெல்லாம் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நாட்டில் இவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி டவுன்ஸ்லாம் டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது, அப்புறம் கிளர்ஜியில் அதாவது சர்ச்சில் என்னென்னலாம் கஷ்டங்கள் இருக்குன்றதை எடுத்து சொன்னாங்க. அதனால் அவங்க ராஜா கிட்ட அவங்க பார்த்து பேசின வருஷம் 1215. இது ஜூன் 15 அன்னைக்கு அவங்க ரிவர் தேம்ஸில் அந்த சுரே சைட்லேருந்து ரன்னி மேடுன்ற மெடோவில் தான் பார்த்து பேசினாங்க. எல்லாத்தையுமே அவர் விளக்கமாக கேட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ரொம்ப நீளமான ஒரு டாக்குமெண்ட்டில் அவர் சைன் போட்டார். அந்த டாக்குமெண்ட்டோட நீளத்தை கருதியே அதை மேக்னா கார்த்தா இல்லைனா த கிரேட் சார்ட்டர்னே சொல்லுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ நீளமான ஒரு டாக்குமெண்ட். நீளமான டாக்குமெண்ட் மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டாக அது அமைஞ்சுது. அவர் எல்லாருக்கும் நல்லது செய்கிற மாதிரி ஒரு கையெழுத்தை அவர் போட்டார். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மேக்னா கார்த்தா தான் பின்னாடி இங்கிலீஷ் கான்ஸ்டியூஷனே அமையறதுக்கு ஒரு ஆரம்பமாக இருந்ததுன்றது சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவருடைய ஆட்சியை பற்றி இன்னும் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.